ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும். ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும்தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் தான் பார்க்க போறோம். மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணல. நம்ம ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் கெஸ்ட்டுங்க எல்லாமே நமக்கு மார்க்கெட் வியூ கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறது விற்கிறதுக்கு உங்களோட கெஸ்ட் கிட்ட அனலைஸ் பண்ணி நீங்க முதலீடு பண்ணுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இப்போ நேத்து இறக்கத்துல முடிஞ்சது, இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றத்துல வந்திருக்கு. சோ ஓவராலா மார்க்கெட்டோட நிலவரம் என்னன்னு சொல்லுங்க சார். மார்க்கெட்ல நம்ம 2 தினங்களுக்கு முன்பாக கொடுத்த ஒரு தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கல அப்படின்றதான் உண்மை. எக்ஸப்ட் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய Q1 ரிசல்ட்ஸ், இது ஒண்ணுதான் முக்கியமான ஒரு மாற்றமா நம்ம பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா இதுல நம்ம சொல்லும்போது முன்னாடி நம்ம பேசினப்போ 2 நாளைக்கு முன்னாடி வந்த நிறுவனங்களுடைய Q1 ரிசல்ட்ஸை விட வந்துகிட்டு இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலா நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஓவராலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் குளோபல் மார்க்கெட்ல அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஜப்பான் கூட நாங்க ஒரு டீல் போட்டிருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஸோ முன்னாடி ஜப்பான் கூட முன்னாடி போட்டிருந்த ஒரு விஷயம் அதிகமான ஒரு டேரிஃப்ல அது நின்னதை பார்த்தோம். பட் இப்போ அவர் கொஞ்சம் 15% இந்த மாதிரி இந்த லெவல் டேரிஃப்ல நாங்க அதை கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னது ஒரு குளோபல் மார்க்கெட்டுக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயம், நம்முடைய சந்தைக்கும் ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான். இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓவராலா நம்ம நிஃப்டியை பத்தி சொல்லிட்டே இருந்தோம். ஒரு ரேஞ்ச் ஒன்று சொன்னோம். அதாவது இந்த 25,000 மைய புள்ளியை வச்சுக்கிட்டு மேல ஒரு 250 புள்ளிகள், கீழே ஒரு 250 புள்ளிகள் அப்படின்ற ஒரு நகர்வுல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியான ஒரு நகர்வு அப்படின்றதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கூட அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய நகர்வு அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சிருக்கிறது. இன்னைக்கு ஒரு 159 புள்ளிகள் என்ற அளவுக்கு நிஃப்டி உயர்ந்து முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுவும் மெல்ல 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 ஏறி அதனுடைய இப்போ நம்ம சொன்ன அந்த ரேஞ்சோட மேல் பக்கம் அந்த உச்சத்தை அங்க தொட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இப்ப இது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அது 25,300 தாண்டி நின்னது அப்படின்னா அங்க கஷ்டமா அந்த இடத்துல நிறைய செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு அது ஏறி நின்னதை பார்த்தோம். ஏன்னா இது 2 நாட்களுக்கு முன்பாக இருந்த ஒரு இடத்தை மீட்டு எடுத்திருக்கதா எடுத்துக்கலாம். இன்னும் தொடர்ந்து அது டிராவல் பண்ணணும். அதுக்கான பலம் அப்படின்றது ஏதாவது மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் வரணும். இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ ஓரளவுக்கு இந்த Q1 ரிசல்ட்ஸ் குளோபல் மார்க்கெட்ல ட்ரம்ப்போட இன்னும் அதிரடியான எந்த விஷயங்களும் இல்லை அப்படின்றதும் ஜப்பானோட சாதகமான ஒரு செய்தியும் தான் சந்தையை மேல் நோக்கி திருப்பி இருக்கிறதாக இப்போதைக்கு எடுத்துக்கலாம். பட் இன்னும் எந்த பெரிய ட்ரிகரும் இல்லை. சந்தையை தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றத்துக்கு கொண்டு போறதுக்கான ட்ரிகர் இல்லை. ஏன்னா எஃப்ஐஸ் ஒன்றும் பெரிய லெவலில் எந்த மாற்றமும் அவங்க பண்ணல. தொடர்ந்து அதே லெவல்ல தான் இப்போ மார்க்கெட்ல இருக்கிறாங்க, வித்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலா எடுத்துக்கணும். ஓகே சார். ஸோ எஃப்ஐஐஸ் வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. பெரிய ஒரு மாற்றம்லாம் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு. சார் ஓகே. இப்போ ட்ரம்ப்போட அந்த இது நம்ம இந்தியாவுக்கு வரி போடுற செய்தி அப்படின்றது அது ஆகஸ்டுக்கு தான் தள்ளி வச்சிருக்காரு இல்லையா சார்? அதோட இது இன்னும் சரியா தெரியல. நம்ம ஆகஸ்ட் 1ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருந்த அந்த ஜூலை 9 அப்படின்ற தேதி எங்க போயிடுச்சு? ஆகஸ்ட் 1க்கு போயிடுச்சு. இப்போ ஆகஸ்ட் 1ல என்ன பண்ணுவாங்க அப்படிதான் ஓடும். அதுக்கு டைம் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம ஜப்பான் உள்ள ஒரு உடன்பாடு எட்டியதுனால என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கும் அந்த மாதிரியான ஒரு உடன்பாடு ஏதாவது வரலாமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதனால இந்தியா அது எதிர்பார்ப்பின் அடிப்படையில இப்போ பாசிட்டிவா இருக்கிறதா கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். சார் Q1 ரிசல்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கா சார்? அதோட நிலவரம் ஏதாவது இருக்கா?
Q1 ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்ப தொடர்ந்து வர ஆரம்பிச்சுக்கிறத நம்ம பாக்குறோம். முதல்ல டிசிஎஸ் வந்தப்போ எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னு பாக்குறோம். இப்போ ரீசெண்டா இன்ஃபோசிஸ்லாம் வர ஆரம்பிச்சாச்சு. இன்ஃபோசிஸ்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம ரிசல்ட் தான். சந்தை எதிர்பார்ப்பு மோசமான ஒரு ரிசல்ட்டா இருக்கும். ஏன்னா ஐடி எல்லாமே வந்து இப்போ இருக்கிற சூழல்ல நிறைய அமெரிக்காவுடைய வியாபாரம் பாதிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும், நிறைய நிறைய பேர் வேலையை விட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து அதை வந்து ஒரு நெகட்டிவான ஒரு சூழலை காட்டதா இருந்தது. ஆனா இந்த சூழலிலும் இன்ஃபோசிஸோட ரிசல்ட் அப்படின்றது ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தது. அப்படி பார்க்குறோம். ரெவன்யூவும் கூடி இருக்கிறது. அதே மாதிரி அதனுடைய கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் சந்தை எதிர்பார்ப்போட கூடுதலா இருந்ததா பாக்குறோம். இன்னமும் கைட்லைன்ஸ்ல 20-22% ப்ராஃபிட் growth இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வளர்ச்சி விகிதம் அப்படின்றது பெருசா இருக்காது, 0% தான் இருக்கும் அப்படின்னு இன்ஃபோசிஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இல்ல, ஓரளவுக்கு அது 1-3% என்ற அளவுக்கு ஒரு ஏற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இன்ஃபோசிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு தகவல் அப்படின்றது நம்ம Q1 ரிசல்ட் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சந்தை இப்போதைக்கு மேல் நோக்கி நகர்வதாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வங்கித்துறையில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பின் அடிப்படையிலும் பார்க்கும்போது ஹெவி வெயிட்ஸ் சொல்லக்கூடிய ஐசிஐசிஐ பேங்க், HDFC பேங்க், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு வலிமையை காட்டி இருக்கிறது. கூடவே வந்து இன்றைய ஏற்றத்துக்கான முக்கியமான காரணங்கள்ல மற்ற நிறுவனங்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் அப்படின்னு சொல்லணும். இதை தாண்டி ஹெவி வெயிட்ஸ் அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்துக்கு ஒரு அறிகுறியை காட்டியிருக்கு. அதனாலும் சந்தை இன்று ஏறியதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ ரிசல்ட்டை பத்தி பேசியாச்சு. இப்போ மற்ற செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? மார்க்கெட் வந்து கொஞ்சம் தான் அப்படி ஏற்ற இறக்கத்துல இருக்கு. செக்டார்ஸ் எல்லாம் பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா? இப்ப நாம ஓவராலா பார்க்கும்போது எப்படி குளோபல் மார்க்கெட்ல ஒரு பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு நான் சொன்னனும். அதே நிலைப்பாடு அப்படின்றது இந்திய சந்தையில கூட நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஸோ இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போதும் நமக்கு வந்து பெரிய அளவுல ஏதாவது மாற்றம் இருக்கான இல்லை. எது நல்லா ஏறினதோ அதுல கொஞ்சம் லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எஃப்எம்சிஜி செக்டார்ல ஒரு லாபம் எடுப்பதுன்ற நிகழ்ந்துகிட்டு இருக்குது பார்க்கணும். நல்லா ஏறிடுச்சு அது சமீபத்துல. அதே சமயம் இறக்கத்தில் இருந்து மீண்ட துறைகள் எல்லாமே ஓரளவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு கிரீன்ல இருக்கிறதாவே பாக்குறோம். குறிப்பா சொல்றதா இருந்தா நமக்கு வந்து நிப்டி பேங்க் ஒரு ஏறுமுகமா தான் இருந்திருக்கு. ஆட்டோ செக்டார் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே வந்தோம். ஆட்டோ செக்டார் ஒரு கண்ணு வைக்கணும். அது ஒரு இறக்கத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஏற்றத்துக்கு தயார் பண்றதா நம்ம சொல்லியிருந்தோம். அதனால ஆட்டோ செக்டாரும் ஒரு நல்ல வலிமையான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஃபார்மா செக்டார் ஏற்கனவே ஏற்றத்துலதான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஏற்றத்தை தக்க வச்சிருக்கு. பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. ஒரு 0.4% என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். ஐடில பெரிய மாற்றம் இல்லை. ஒரு சில நிறுவனங்கள் தவிர்த்துன்றதுனால அது வந்து அதுவும் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. பெரிய ஏற்றம் எதுவும் இல்லை. 0.25% அப்படின்றதுல இருக்கு. மெட்டலும் பாத்தீங்கன்னா ஒரு 0.48%. ஏறக்குறைய எல்லாமே ஒரு 0.25%, 0.5% ஏற்றத்தில் இருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் வங்கித்துறையும் அதே மாதிரி வாகனத்துறையும் வலிமை காட்டி இருக்கிறதா பாக்குறோம். ஸோ ஓவராலாவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 0.5% ஏற்றத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். பட் இந்த சமயத்துல எதுல செல்லிங் வர ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நமக்கு இந்த ஸ்மால் கேப் செக்டார்ல ஓரளவுக்கு அந்த இறக்கம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது நிகழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ மிட் கேப்பும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய மாற்றம் இல்லை. ஒரு 0.3% என்ற அளவுக்கு ஏற்றத்துல இருக்கு. மார்க்கெட்டும் அப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஓவராலா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல நாளா தான் நம்ம எடுத்துக்கணும், எஃப்எம்சிஜி செக்டார் தவிர. ஓகே சார். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு சார். நம்மளோட அடுத்த கிளாஸ் பத்தி சொல்லுங்க சார். ஆமா, வர வாரத்துல இருந்து தொடர்ந்து இப்போ அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் இருக்கு. முதல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லக்கூடிய அடிப்படை பயிற்சி வகுப்பு. ஏற்கனவே நான் சொல்லிட்டே இருக்கேன், இது வந்து ஒரு குடும்ப படிப்பாக மாறணும் பைனான்சியல் லிட்ரஸின்றது. அந்த வகையில உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க, இல்லத்தரசிகள், அதே மாதிரி காலேஜ் படிக்கிறவங்க, கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலும் இவங்க எல்லாருமே பேசிக் வகுப்பு கண்டிப்பா படிக்கணும் அப்படின்றது. ஏன்னா பணத்தை எவ்வளவு சீக்கிரம் நம்ம டபுள் பண்ணணும்ன்றது மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். ஸோ அதில் எவ்வளவு ஏர்லியரா பண்றாங்களோ அவ்வளவுக்கு நல்லது. இந்த நிகழ்ச்சி அப்படின்றது முதல் வாரத்துல வருது.
ஸோ உடனே அடுத்து நமக்கு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் ஃபார் லிவிங் OFL அப்படின்ற ப்ரோக்ராம். இது எல்லாருக்குமானது அல்ல, ஆனா இது வந்து ஒரு வியாபாரமா எடுத்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவருக்கான ஒரு நிகழ்ச்சி. அது வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் லைவ் மார்க்கெட்ல 10 to 12 அப்படின்னு சொல்லிட்டு மண்டே டு ஃப்ரைடே அந்த ஒரு மாதம் நிகழும். இந்த 2 நிகழ்ச்சி அடுத்து வந்துகிட்டு இருக்கு. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நமக்கு MSM ப்ரோக்ராம் இப்போ போயிட்டே இருக்கு. ஸோ அது வந்து செகண்ட் வீக் அப்படின்றதுல இப்போ இந்த பேட்ச் முடிஞ்சு அடுத்த பேட்ச் மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் வர இருக்கு. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து டீடைல்ஸ் அனுப்புவாங்க. இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும், ஆனா எப்படின்னு தெரியலையா? அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும். ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ராடே, கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் புரோக்கரேஜ் வெறும் 20 rupees மட்டும் தான். அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 5 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்.